6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வரும்போது வீட்டை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றது? எங்க இருந்தாலும் அவர் 3 மாசம் தங்கி இருந்தாருன்னா அவர் குடும்பத்தை இருந்தா அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடலாம். நீ 6 லட்சத்துக்கு 1.5 கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்திய, அவனுக்கு எல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துற. பீகார்ல வெளியேறினாலும் 60-70 லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான். அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும். இப்ப எங்கள்ல 1.5 கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டர்னு ஒன்னா இல்ல. நாங்க 2 கோடி படையாட்சி இருந்தா மொத்த படையாட்சியும் ஒன்னா இல்ல. 1.5 கோடி தேவர் முக்குளத்தோர் இருந்தா நாங்க ஒன்னா இல்ல. நல்லா கவனிங்க, அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான், இந்தின்னு ஒன்னா நின்றுவான். அவ்வளவு பிஜேபி ஓட்டர்ஸ். உங்களுக்கு சத்தியமணி அண்ணன் சொல்றாங்க, காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது. முழுக்க அவன் இந்திய திணிச்சா எதிர்ப்பான். இந்த தமிழ் பையன் இந்திக்காரனை திணிச்சா என்ன செய்வான்? தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு. அந்த காய் என்ன இங்க இருந்து விரட்டுவான். அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன்.